Swiss Life with me பவிதா. இன்றைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம் என்று சொன்னால் சூரிச் என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இங்கே என்ன பார்க்க போகிறோம், என்னென்ன இருக்குது என்று சொல்லி வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம். வந்து வீட்டு தோட்டத்தில் நிற்கிறோம். இந்த வீட்டு தோட்டங்கள் கொஞ்சம் சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு, ஃப்ளட்டில் இருக்கிறவங்களுக்கு பிரித்து வீட்டு தோட்டங்கள் சின்ன சின்ன இடங்களாக கொடுப்பாங்க. அதில் அவங்களுக்கு விரும்பின பயிர்களை இந்த வெயில் காலத்தில் அவங்க போட்டிருப்பாங்க. அதில் நம்மளுடைய இலங்கை தமிழர் அண்ணா ஒரு ஆள் போட்ட வீட்டு தோட்டத்தையும் பார்க்க போகிறோம். அதோட சேர்த்து மற்ற வெளிநாட்டவர்கள் என்னென்ன பயிர்கள் போட்டிருக்கிறாங்கன்ற அதையும் நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இது வந்து உருளைக்கிழங்கு இனி அறுவடை செய்யக்கூடிய அளவில் இருக்குது இந்த உருளைக்கிழங்கு. இதை இப்போ நாங்கள் பிடுங்கி பார்க்கலாம். இது என்ன கலர் உருளைக்கிழங்கு என்று சொல்லி. இது வெள்ளை உருளைக்கிழங்கு. இந்த மரங்கள், இந்த இலைகள் இப்படி கொஞ்சம் செத்து வார டைமில் நாங்கள் பிடுங்கலாம். இது வெள்ளை உருளைக்கிழங்கு. இதில் கொஞ்சம் விளைச்சல் சின்னனாக இருக்குது, ஆனால் அந்த பகுதியில் கொஞ்சம் விளைச்சல் அதிகமாக இருக்குது. இது இந்த உருளைக்கிழங்கு தான். இது வந்து தக்காளி இப்போ பூத்திருக்குது, இன்னும் காய்க்க தொடங்கல. சின்ன குட்டி இப்போதான் சின்ன காய்களாக வந்து கொண்டிருக்குது தக்காளி. இந்த நல்ல பெரிய இனம், இது நல்ல பெருசாக இந்த அளவு சைஸில் இப்படி நல்ல பெருசாக வரும். இதுகளை எடுத்து நல்லா சோஸ் காய்ச்சி சேமித்து வைப்பாங்க. குளிர்காலத்தில் தேவைப்படுற டைமில் அதை எடுத்து ஜூஸ் பண்ணி கொள்ளுவாங்க. பார்த்து கொண்டிருக்கிறது வந்து அவரை. இது வந்து இலங்கையிலிருந்து பருப்படுத்து போட்ட ஒரு அவரை தான். நல்ல அழகா வந்திருக்குது. இந்த தரம் காலநிலை கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாலும் தோட்டங்கள் இங்க கொஞ்சம் நல்லா வந்திருக்குது. நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இது வந்து கத்தரி. இது வந்து நீல கத்தரி. இப்பதான் இது சின்ன பூ குட்டியா காய் வந்து கொண்டிருக்குது, சின்ன பூ வந்து கொண்டிருக்குது. இது கத்தரி. இந்த பக்கம் இருக்கிறது கொச்சி, பச்சை மிளகாய் இந்த பக்கம் இருக்குது. இது நல்ல காரமாக இருக்கும் இந்த பச்சை மிளகாய். இதுவும் இலங்கையில இருந்து விதை எடுத்து போட்டிருக்கிறாங்க. நல்ல அழகா நல்ல செழிப்பாக வருகுது. இந்த இனம்தான் இந்த பச்சை மிளகாய். நாங்க பாக்குறது இது வந்து கிரேப்ஸ். இது வந்து இப்படியே இருக்கும், இந்த தோட்டத்திலே இருக்கும். அது வெயில் காலத்துல வந்து வெட்டி விட்டதுக்கு பிறகு வெயில் காலத்துல துளிர் வரும், அதோட காயும் சேர்ந்து வந்துடும். பிறகு பனி காலத்துல எல்லாம் போய் சும்மா வரும், நெட்டி மட்டும்தான் இருக்கும். இந்த கிரேப்ஸை வந்து வைன் கிரேப்ஸ் என்று சொல்லுவாங்க. உள்ள நிறைய சீட்ஸுகள் இருக்கும், கொஞ்சம் புளிப்பு தன்மையா இருக்கும், ஆனா நல்ல டேஸ்டா இருக்கும். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது வந்து குக்கும்பர், சுக்கட்டி என்று சொல்லுவாங்க இங்க. பச்சை குக்கும்பர்
இது நல்ல டேஸ்டாக இருக்கும், பச்சையாகவே சாப்பிட்றதுக்குரிய மாதிரி நிறைய காய்க்கும். இப்போ தான் இது காய்க்க தொடங்குது. இதில் வந்து கொஞ்சமாக சோளன் போட்டிருக்கிறாங்க. இது அவங்களோட சாப்பாட்டு தேவைக்காகத்தான் இந்த சோளன் போட்டிருக்கிறாங்க. இன்னொரு 2 மாசத்துல தான் இந்த சோளன் வரும். இப்போ இது சின்ன பயிர் தான். இது வந்து பியர்ஸ். இது ஆப்பிள் மாதிரி தான் இதில் டேஸ்ட் இருக்கும். இது பியர்ஸ். இது சின்ன சின்ன மரமாகவே இது நல்லா காய்ச்சி நிற்குது. இங்கே அப்படித்தான் இந்த கிளைமேட்டுக்கு நல்லா காய்ச்சி இருக்கும். அப்படியே பார்த்தால் இந்த பக்கத்தில் சின்ன சின்ன குட்டியாகவே ஆப்பிள் மரம். இதுவும் நல்லா காய்ச்சிருக்கு. இது இன்னும் நல்ல பெருசாக வரும். இந்த ஆப்பிள் நல்ல பெரிய இனம் ஆப்பிள் தான். இது பெருசாக அழகாக சிவப்பாக வரும். இப்போவே கொஞ்சம் சிவந்து கொண்டு வருகுது இந்த ஆப்பிள் எல்லாம். ஆப்பிள் மரம் நிறைய நிற்குது இங்கே. நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பழம் வந்து ப்ளம். ப்ளம் பழத்துலேயும் வந்து நிறைய இனங்கள் இருக்குது. இது வந்து மஞ்சளா அழகா பழுத்த மாதிரி இருக்குது. இந்த ப்ளம் வந்து நல்ல பெருசாக வரும். இந்த ப்ளம் வந்து பச்சையாக இருக்குது. இது நல்ல பெருசாக சிவப்பாக வரும் இந்த ப்ளம். இது கொஞ்சம் புளிப்புத்தன்மையாக இருக்கும் இப்போ. ஆனால் நல்லா இருக்கும். இது உடம்புக்கு நல்லமென்று சொல்லி இங்கே நிறைய சாப்பிடுவாங்க. பயிர்களுக்கு தேவையான உரங்களை இயற்கையாகவே இங்கே செய்தெடுக்கிறாங்க. வீட்டில் இருக்கிற சமையலற கழிவுகளை கொண்டு வந்து இதுக்குள்ளே கொட்டி இதுக்குள்ளே இருந்து கீழே இருந்தால் இப்போ நிறைய உரம் வந்திருக்குது. இந்த வருஷத்துக்கு தேவையான உரங்களை அவங்களே தயாரித்து கொள்கிறாங்க. இது நல்லா எடுத்து அதை தண்ணியில் கலந்து தண்ணியோட சேர்த்தும் இதில் விடுவாங்க. அதோட சேர்த்து காய வச்சு மண்ணோட பிரட்டி இதுக்கு உரமாக போடுறாங்க. வேற எண்ணெய் இந்த செயற்கை ரசாயனங்கள் எதுவுமே இல்லாமல் இயற்கையாகவே வளர்க்குறாங்க. இங்கே வந்து 199% வீட்டு தோட்டங்கள் அவங்களோட தேவைக்காக இயற்கை உரங்களை கொண்டு தான் அவங்க செய்கிறாங்க, எந்த மருந்து கலப்பனமும் இல்லாமல். இது வந்து பெரிய வெங்காயம் பூத்து இருக்குது. இது கீழே வெங்காயம் இருக்குது அப்படிங்கினால் நிறைய வெங்காயம் வரும். இது வந்து பெரிய வெங்காயம், நல்ல பெரிய இனம். இது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இது வந்து சீரகம். எங்களுடைய பெரிய சீரக கிழங்கு. இங்கே வந்து பெரிய சீரகம் நிறைய சாப்பிடுவாங்க, கிழங்கு சாப்பிடுவாங்க, பெரிய சீரகத்தை தண்ணிக்குள்ளே போட்டு சாப்பிடுவாங்க. அப்படி அவங்க நிறைய மூலிகை மாதிரி சேர்த்து கொள்ளுவாங்க. இது வந்து பெரிய சீரக கிழங்கு வந்து கீழே இருக்கும் வெங்காயம் மாதிரி அதை வெட்டி அதை சமைச்சு சாப்பிடுவாங்க.
தள்ளுற ஒரு பச்சை மிளகாய் செய்திருக்கிறாங்க பயிர். இந்த பச்சை மிளகாய் பெருசா உரைப்பா இருக்காது, காரமா இருக்காது. ஆனா நல்ல விளைச்சல். அவங்க இதை நோமலா காரம் இல்லாமல் சாப்பிட்றவங்க இதை விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல நிறைய அவங்களோட பயிர் ஃபுல்லா இந்த பச்சை மிளகாய் போட்டிருக்கிறாங்க. நாங்க பார்த்துட்டு இருக்கிறது கோவா. கோவா இப்போ இனி அறுவடை செய்கிற டைம் ஆகிட்டுது. ஒன்றுண்டா இப்போ பறிச்சுட்டு போனவங்க இந்த இவ்வளவு தான் இருக்குது. அவங்களோட தேவைக்கேற்ற மாதிரி அதை பறிச்சு எடுப்பாங்க. எல்லாம் வீட்டு தேவைக்காக, அவங்களுடைய சொந்த தேவைகளுக்காக பயிரிடுறது தான் இந்த இடத்துல. ஏன் இத்தனை வருஷமா சொல்லல? இதோட இந்த காணொளியை முடிச்சுக்கொள்றேன். இன்னும் ஒரு அழகான சுவாரஸ்யமான காணொளியோட மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறும் நான் உங்கள் சுவிஸ் லைஃப் வித் மீ பவிதா. எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அதோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களுக்கும் இன்னும் நிறைய வீடியோ போடுறதுக்கு ஊக்கமாக இருக்கும். பாய்.